Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 20-11-2024 புதன்கிழமை 50-50 கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துலாம். லாஸ்ட் மந்த்து தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து 593. போன வாரம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 838ன்னு வந்திருக்கு. போன வாரம் வந்து நம்ம ஒரு 83 கொடுத்துருந்தோம். பிசியில் 83 84 வரணும், 38 மாதிரி வந்து இருந்தது. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து 485 சொல்ல மாட்டேன். இன்றைக்கி ரிசல்ட்டுக்கும் வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி சி போர்டில் நான் ஒரு 5 கொடுத்துருந்தேன் காலையில் நம்ம வீடியோவில். சி போர்டில் 3 8 இல்லை 5 0ன்ற மாதிரி ஃபாலோ ஆக வாய்ப்புன்னு கொடுத்துருந்தேன். அது 5க்கு வந்து இன்றைக்கி சி போர்டில் 5 பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட் வந்து 485. நான் வந்து பிசியில் வந்துட்டு நான் எதிர்பார்க்கப்பட்ட நம்பர் வந்து 13 09 அந்த மாதிரி தான் வரும்னு நினச்சேன். சி போர்டு மட்டும் தான் மேட்ச் ஆகிருக்கு. யாராவது மேட்ச் பண்ணி நீங்கள் சி போர்டு ப்ளே பண்ணி தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கோட இது பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து 50-50க்கு எல்லா வாரம் எப்படி வந்து பார்த்துட்டு மேட்ச் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட்டு மந்த்து 50-50 மூணாவது வாரம் புதன்கிழமை ரிசல்ட் வந்து 593. அதுக்கடுத்த வாரம் 542, 374. அதுக்கடுத்த வாரம் 165. போன வாரம் 838. ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 485. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 593 வந்ததுக்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட்டு நம்ம பார்த்தோம். இதில் 922 நம்ம வந்து லாஸ்ட் மந்த்து இந்த 53ல் க்ளூ நம்பரோட ஏபி 53க்கு 40ன்னு எடுத்து 43 வரலான்ற மாதிரி கொடுத்துருந்தோம். அது 93ன்னு டேரெக்டாகவே வந்துச்சு. இப்போ நமக்கு 93 கிடைக்குது. அதில் வந்துட்டு ரிசல்ட் வந்து 593. அதே க்ளூ நம்பரோட பிசி பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரோட பிசி வந்து 33. ஒரு போர்டு பவர் பண்ணால் 83ன்னு வரும். கண்டினியூஷன் 83க்கு அடுத்த நம்பர் 93. இதுலேயும் வந்து +1 கால்குலேஷனில் வந்துட்டு நமக்கு 93 மேட்ச் ஆகுது. இப்போது இந்த ரூட்லேயே வந்து இப்போது நம்ம 83, அதாவது பிசி 33க்கு ஒரு போர்டு போகிறோம்னா 83. 83ல் ஃபஸ்ட்டு +2 கால்குலேஷனுக்கு போய்டுவோம். 83க்கு 85. இப்போது 83க்கு ஏ போர்டில் +1 கால்குலேஷன் போகும்போது 93. இதில் வந்து நமக்கு 8593 தான் லாஸ்ட் மந்தோட 4 டிஜிட்டு. கிளியராக புரிஞ்சுக்கணும். எனக்கு 85 93 தான் போன மாதத்தோட 4D நம்பரு. ஓகே. அண்ட் இன்னொன்று, நம்ம 2 நாள் முன்னாடி கால்குலேஷன் எடுப்போம் இல்லையா, அதாவது புதன்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லாமல் திங்கட்கிழமையோட கால்குலேஷனையும் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையோட க்ளூ நம்பரோட பிசி 43. இதுவே பவர் பண்ணால் ஒரு போர்டு பவர் பண்ணால் 93ன்னு வரும். அதனால் இந்த 2 கால்குலேஷன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு 485. இதில் க்ளூ நம்பர் ஏபி 54, பிசி 41. இப்போது போன மாதம் 53க்கு +40 93 வந்துச்சு. இப்போ 54க்கு +40னா நமக்கு 94 கிடைக்குது. இந்த 94 ஒரு வேளை டைரெக்டாக வந்தால் 94 அல்லது 44ன்னு வரலாம். நாளைக்கு 44 94ன்னு வரலாம். இப்போ நம்ம பிசி 41க்கு கண்டினியூஷன் 51. அதாவது அங்கே 33க்கு 43, இங்கே 41க்கு 51ன்ற மாதிரி எடுத்தோம்னா 33 நம்ம 83 93 எடுத்தோம். அப்போது 41க்கு 91 01 வரும். 01ன்னு வரும்போது நம்ம இந்த 91க்கு ஃபஸ்ட்டு 83க்கு 85 +2ல் போகணும். அப்போ 91க்கு 93 +2ல் போயிட்டு அப்புறம் 91க்கு ஏ போர்டில் +1 போகும்போது 91க்கு 01. இதில் நமக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் வந்து 301 கிடைக்கிது. 4D வந்து 9301. அங்கே 8593 கிடைச்ச அந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்க ஒரு சிங்கிள் நம்பர் வந்து 301. 8593 4Dக்கு 9301 லாஸ்ட்டு 4 டிஜிட்டு. உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு முந்தா நாள் நமக்கு நாளைக்கு ரிசல்ட்டுக்கு திங்கட்கிழமை நேற்றோட ரிசல்ட்டோட பிசி வந்து 35. இதை வந்து பவரில் இன்றைக்கி 85ன்னு வந்துச்சு.
போன மாதம் 43 93 ஒரு நாள் தள்ளி வந்தது. இன்றைக்கி முதல் நாளே வந்துடுச்சு. இந்த 35 தான் இன்றைக்கி 85ன்னு அப்படியே வந்து மேட்ச் பண்ணி அடிச்சிட்டோம். அதனால் இந்த ரூட் நாளைக்கு ஃபாலோ ஆகாது. ஓகே, இப்போ அடுத்து போன வாரம் அந்த 838க்கு ஒரு நாள் முன்னாடி 427. இதில் பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பர் வந்து BC 33. டேரக்ட் தான் எல்லாமே. 33க்கு அப்படியே 38. 33 டேரக்ட்டு, ஒரு போர்டு பவர் பண்ணால் 38 டேரெக்டாக வந்துடுச்சு. இந்த ரூட்டில் வந்து நமக்கு 41. 41ல் ஒரு போர்டு பவர் பண்ணால் 46 அல்லது 96 இந்த மாதிரி வரணும். 46 வந்ததுன்னா நாளைக்கு ஒரு 646ன்ற மாதிரி வரலாம். ஏன்னா லாஸ்ட் மந்த் 838க்கு அதே சேம் நம்பர் மேட்ச் ஆனதுனால 646ன்ற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 646. அதுக்கடுத்து நம்மளோட கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 41க்கு 91 மேட்ச் பண்ணோம். ஒருவேளை இந்த 41 சி போர்டில் பவர் ஆகி 46 56ன்னு கண்டினியூஷன் ஆச்சுன்னா 56ன்றது ஒரு 056ன்ற மாதிரி வரலாம். ஓகே, அண்ட் இன்னொன்று நம்மளோட க்ளூ நம்பரோட ஏபி போன மாதம் 922 ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் ஏபி 53, ரிவர்ஸில் 43. இப்போ அதே ரூட்டு ஃபாலோ ஆச்சுன்னா நாளைக்கு இங்கே நமக்கு ஏபி 54 க்ளூ நம்பர், இதுக்கு 44. 85ன்ற ரிசல்ட் வந்ததுனால் முன்னாடியோ பின்னாடியோ வந்து இந்த 44 94 வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த 44 நாளைக்கு 94ன்னு வந்ததுனால் 494ன்ற நம்பர் வரலாம். ஆல்ரெடி இங்கே 94ம் 44ம் நம்ம பிசிக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம், அதனால் சொல்கிறேன். அதுக்கடுத்து நம்மளோட க்ளூ நம்பரோட ஏபியில் 30 கால்குலேஷன் 40 எடுத்துட்டோம். 30 ஃபாலோ ஆச்சுன்னா 84. 85க்கு நாளைக்கு 84 அப்படின்னா நாளைக்கு ஒரு 584. இந்த நம்பர் 485 ஒரு வேளை ரிவர்ஸ் ஆகி 584 கூட வரலாம். ஏன்னா வந்து வந்த ரிசல்ட்டே தான் வந்துட்டுருக்கு, அதனால தான் சொல்கிறேன். உங்கள் சீனில் வந்து நான் மட்டும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்து நம்ம இங்கே 41 51 எடுத்தோம், 01 எடுத்தோம், 56 எடுத்தோம். இந்த 41 பவரில் 96ன்னு டேரெக்டாக வரலாம். ஏன்னா 35 85ன்னு வந்தோம்னா 41 96ன்னு வந்ததுனால் ஒரு 896ன்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டோட்டலாக வந்து நம்ம போன மாதம் வந்த ரூட் எல்லாமே மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்த எல்லா ரிசல்ட்டோட கண்டினியூவேஷன் மட்டும் பார்த்தோன்னா புரிஞ்சிடும். 542, அதுக்கு முதல் நாள் 385, அதோட கண்டினியூஷன் பாருங்கள். 385 ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 41, கண்டினியூஷன் 42. அப்போது நமக்கு இங்கே 41 இருக்குது, நாளைக்கு 42 ஃபாலோ ஆகுமான்னு தெரியல, கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணதான் தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் 374 வந்தது இல்லையா, அதுக்கு நமக்கு இந்த 899லேருந்து எந்த மேட்சும் இல்லை. நம்ம இங்கேருந்து தான் வந்து கொடுத்துருந்தோம், 24 எடுத்து 74 அடிச்சிருந்தோம்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு அந்த ரூட்டில் பார்த்தா கூட இங்கேயும் நமக்கு வந்து 33 இருக்குது. 24 73 வரும்போது 33க்கு 83 வந்ததுன்னா போன வாரம் 838 இருந்ததுனால அந்த 83க்கும் சான்ஸ்லெஸ் தான். அண்ட் அதுக்கடுத்த வாரம் 165 782. இதில் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள ரூட் ஃபாலோ ஆகாது, அதனால் வந்து அதில் சான்ஸ் கம்மி தான். இப்போது நம்ம எல்லா வாரத்தோட சி போர்டு மார்க்கிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சி போர்டில் போன மாதம் சென்ட்ரு போர்டு 3, சி போர்டு 3, ரிசல்ட்டில் சி போர்டு 3. நான் அதுக்கடுத்து எந்த இதுவும் மேட்ச் ஆகலை, 41 42ன்னு போயிடுச்சு. நான் அதுக்கடுத்த வாரம் 4 4, அண்ட் அதுக்கடுத்த வாரம் எந்த நம்பரும் மேட்ச் ஆகலை. போன வாரம் 3 3, இங்கே வந்து 8ன்னு வந்துச்சு பவரில். இப்போ நமக்கு 5 4 1. ஓகே, இதில் லாஸ்ட் மந்த் ரூட்டு போய் நம்ம எடுத்தோம்னா பிசி 33 இருக்குது,
3 ஃபாலோ ஆச்சு. இப்போ சி போர்டில் நாளைக்கு 4 அல்லது 1 வந்து லாஸ்ட் மந்தோட ரூட். ஓகேவா? அதுவே பவர் ஆனால் 9 இல்லது 6. சி போர்டில் 4 1 9 6. ஓகேவா? டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல மேட்ச் பண்ண நம்பரில் 494 அல்லது 444 கூட வரலாம். 94 44. அதுக்கடுத்து 0 1 301, 0 56, 584, 646, 896. இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து நமக்கு ஸ்ட்ராங் நம்பர்ஸ், என்னோடய பர்சனல் கெஸ்ஸிங்கில் எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பரில் வந்து 494, 056, 301, 646. ஓகே, இந்த 4 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்கு. பிசியில் 46, 49, 01. நம்ம வந்து சி போர்டில் நமக்கு 4 1 9 6 கொடுத்துருக்கோம் இல்லையா? 56. 4 செட்டு பிசியில் சி போர்டை மறந்துடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சி போர்டு 5 நம்ம கொடுத்த ஒரு இதில் வந்துச்சு. 4 1 9 6. இதை மேட்ச் பண்ணி நம்ம நம்பருக்கு கேம் ப்ளே பண்ணும்போது நமக்கு வந்துட்டு நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணலாம். அதனால தான் ஒரு போர்டு ஸ்ட்ராங்காக கிடச்சிதுன்னா 4 1 9 6 மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். 4 பேர் பெஸ்ட்டு மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.